வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ நான் சிறுவாபுரி முருகன் கோவில் அங்கே வந்தேன். ஒரு 10 வாரம் வரன்னு வேண்டின்னு இருக்கேன். சிறுவாபுரி முருகன் கோவில் வந்துட்டேன். இது ஃபுல்லாக கிராமம் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக என் பின்னாடி பாருங்கள், வயல் நாற்றெல்லாம் இருக்கும். இங்கேருந்து ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், ஆண்டார்குப்பன் முருகன் கோவில் இங்கேருந்து ரொம்ப பக்கம்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 7-8 கிலோமீட்டர் காமிக்குது. ஆனால் நீங்கள் அந்த சிறுவாபுரி முருகன் கோவில் போயிட்டு வரப்போ அப்படியே ஆண்டார்குப்பன் முருகன் கோயிலை தரிசிச்சிருங்கன்னாரு. சரி, அப்படியே ஆண்டார்குப்பன் முருகன் கோயில் பண்ணி பார்க்கலாம், வாங்க போகலாம். அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், ஆண்டார்குப்பம், பொன்னேரி வட்டம், திருவள்ளூர் மாவட்டம். வந்துட்டேன் கரெக்டாக கோவிலுக்கு. உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, சிறுவாபுரி முருகர் கோயிலேருந்து இந்த கோயில் ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட வருது. அப்படியே மெயின் ரோட்டில் வந்துட்டு ஹைவேஸ்லேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணால் இந்த கோயில் வருது. ஆண்டார்குப்பன் முருகன் கோயில் ரொம்ப அமைதியான கோயில், அற்புதமாக இருக்குது. சாமி நல்லா தரிசனம் பண்ணணும். நம்ம இன்னைக்கு ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், நீங்கள் போகிறப்பெல்லாம் ஆண்டார்குப்பன் முருகன் கோயில் போயிட்டு வாங்கன்னுட்டு போயிட்டேன். ரொம்ப சந்தோஷம். சூப்பராக இருக்குது கோயில், நல்லாயிருக்கு, அமைதியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் இந்த கோயில் வந்திருக்கேன். எனக்கு ஒய்ஃபுக்கும் எல்லா கோயிலுக்கு போகணுன்னு ஆசை. ஒய்ஃபை கூட்டின்னு போனால் எனக்கு ஆசை. ஆனால் வீட்டில் தம்பி இருக்கிறதால என் ஒய்ஃப் எங்கன்னா கோயிலுக்கு போனால் என்னால் போக முடியாது. நான் எங்கன்னா கோயிலுக்கு வந்தேன்னா என் ஒய்ஃப் வீட்டிலேருந்து தம்பியை பார்க்கணும். அந்த மாதிரி 2 பேரும் ஒன்றா கோயில் வரணும்னு ஆசை. எங்கே முடியுது? கடவுள் இருக்கார், எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும், இதுவும் கடந்து போகும். நன்றி, வணக்கம்.